ஏபிகேஎஸ் நிறுவனத்தை பற்றி தெரிந்த பிறகு நேரடியாக நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தோம். தற்போது 3 மாதங்களாக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம். நாங்கள் ஏபிகேஎஸ் நிறுவனத்தின் அபிமான் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு எங்கள் மிளகாய் செடிகளில் மிகச்சிறந்த மாற்றத்தை பார்த்தோம். நடவு செய்த 20 நாட்களுக்குப் பிறகு 200 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் அபிமான் கலந்து சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் கொடுத்தோம். அபிமான் பயன்படுத்தி 1 மாதம் ஆன பிறகு 200 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் FL77 பயன்படுத்தினோம். அதோடு 10 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி FL77 கலந்து இலைவழியாகவும் தெளித்தோம். அதை பயன்படுத்திய பிறகு பூக்கள் நன்றாக பிடித்து உதிராமல் இருந்தன. வணக்கம், என் பெயர் ரவிசங்கர். கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு மொத்தம் 6 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதில் 2 ஏக்கரில் மிளகாய் செடிகள் வளர்த்து வருகிறோம். நாங்கள் ஏபிகேஎஸ் நிறுவனத்தின் அபிமான் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு எங்கள் மிளகாய் செடிகளில் மிகச்சிறந்த மாற்றத்தை பார்த்தோம். நடவு செய்த 20 நாட்களுக்குப் பிறகு 200 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் அபிமான் கலந்து சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் கொடுத்தோம். அதை பயன்படுத்திய பிறகு செடிகளின் வளர்ச்சி மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. செடிகள் நல்ல வலிமையுடன் வளர்ந்ததோடு காய்களும் நல்ல நீளத்திலும் தரத்திலும் உருவாகின. மிளகாய் மட்டும் இல்லாமல் வெங்காயம், மஞ்சள், தக்காளி, வாழை, உருளைக்கிழங்கு போன்ற பல்வேறு செடிகளிலும் அபிமான் பயன்படுத்தி வருகிறோம். எல்லா செடிகளிலும் நல்ல வளர்ச்சியும் திருப்திகரமான பலனும் கிடைத்து வருகிறது. இதற்கு முன்பு ரசாயன உரங்களை பயன்படுத்தியபோது எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் கிடைக்கவில்லை. ஆனால் ஏபிகேஎஸ் நிறுவனத்தின் ஆர்கானிக் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு செடிகளின் வளர்ச்சி, பூப்பிடிப்பு, காய்களின் தரம் மற்றும் விளைச்சல் என அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைத்துள்ளது. ஏபிகேஎஸ் நிறுவனத்தை பற்றி தெரிந்த பிறகு நேரடியாக நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தோம். தற்போது 3 மாதங்களாக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம். அபிமான் பயன்படுத்தி 1 மாதம் ஆன பிறகு 200 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் FL77 பயன்படுத்தினோம். அதோடு 10 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி FL77 கலந்து இலைவழியாகவும் தெளித்தோம். அதை பயன்படுத்திய பிறகு பூக்கள் நன்றாக பிடித்து உதிராமல் இருந்தன. செடிகளின் வளர்ச்சியும் மிகவும் சிறப்பாக இருந்து விளைச்சலும் கணிசமாக அதிகரித்தது. FL77 ஐ 2 முறை பயன்படுத்தினோம். காலை 7 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே தெளித்தோம். வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் தெளிக்காமல் காலை நேரத்தில் பயன்படுத்தியதால் சிறந்த பலன் கிடைத்தது. முதல் முறையாக பூக்கும் பருவத்தில் FL77 தெளித்தோம். அதன் பிறகு முதல் அறுவடைக்குப் பிறகும் மீண்டும் தெளித்தோம். இதனால் செடிகள் விரைவாக மீண்டு அதிக பூக்களும் நல்ல தரமான காய்களும் கொடுத்தன. காய்களின் எடையும் கணிசமாக அதிகரித்தது. முன்பு 1 ஏக்கருக்கு சுமார் 10 குவிண்டால் மட்டுமே விளைச்சல் கிடைத்தது. ஆனால் இப்போது 1 ஏக்கருக்கு 20 குவிண்டால் வரை விளைச்சல் கிடைத்து வருகிறது. இதுவரை 2 முறை அறுவடை செய்துள்ளோம். 2 முறையிலும் நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. இன்னும் 6 நாட்களில் 3வது அறுவடையையும் செய்ய இருக்கிறோம். அபிமான் மற்றும் FL77 ஆகிய ஆர்கானிக் பொருட்களை பயன்படுத்திய பிறகு எங்கள் மிளகாய் செடிகளில் வளர்ச்சி, பூப்பிடிப்பு, காய்களின் தரம், எடை மற்றும் விளைச்சல் என அனைத்திலும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நாங்கள் நேரடியாக அனுபவித்து வருகிறோம். எங்களுடைய இந்த அனுபவம் மற்ற விவசாய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம்.